சும்மா சிம்பிளாக மாடுவல் நிற்கிற மாதிரி நம்ம நுரையில பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடில் எவ்வளோ நாத்தி என்ன கேஸ். இதோட வந்து ஸ்ரீலங்காட்ட வந்து மேப்பில் இருந்து இந்த பிளேஸோட வந்து ஃபினிஷ் ஆகுது கைஸ். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து நிலாவலின்னு சொல்கிற பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே ட்ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்டுடைய திருக்கோணேஸ்வரம் கோவில்னு சொல்லி ஒரு ஹிந்துஸோடைய ரொம்ப பிரபலியமான ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது காய்ஸ், கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். வாங்க மோட்டோ வ்ளாகில் கண்டிப்பாக பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரூமுடைய அந்த ஹோம் ஸ்டேயோடைய ஸ்பேஸை காட்டுறோம் பாருங்கள். இங்கே வந்து நம்மளோட பைக் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கைஸ் பைக்கில் வந்து பிரேக் ஷூ வந்து நல்லாவே பெய்த்துடுச்சு. பட் நான் பார்க்கல. இப்போ ஆர்டர் போட்டிங்கன்னா கிளம்புலேருந்து வரும் 2 days ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த பிளேஸ் போகணும். ஸோ இதுதான் வியூ. இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது செகண்ட் ரூம். நல்ல ப்ளேஸ் தான். ஓகே, மோட்டோவில் கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ வழிகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த திருக்கோணேஸ்வரம் சொல்கிற பிளேஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 16 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது. ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து நம்ம ரூம் இருக்குது நிலாவலியில். ஸோ நிலாவலியில் நம்ம எடுத்ததுக்கான ரீசன் வந்து இங்கே கொஞ்சம் நார்மலாக சீப்பாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம எல்லா பிளேஸுக்கு போகிறதுக்குமே ஒரு சென்டர் பிளேஸாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ 16 கிலோமீட்டர்ஸ் போகணும். பார்ப்போம் கைஸ். கிட்ட போய்ட்டு நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணேன். பிகாஸ் இந்த பிளேஸ்லேயே எல்லாம் உங்களுக்கு சும்மா காட்டிட்டு போனேன்னு சொன்னால் வீடியோ லென்த் ஆகுமே தவிர யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்காது. இப்போ நம்ம வந்து சரியாக ட்ரிங்கோமலை டவுனில் இருக்கோம். இந்த டவுனில் இருந்து நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது. இந்த டவுன் வந்து உண்மையும் டிஃப்ரெண்டாக இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிங்கோமலை டவுனில். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். பட் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி. நிலாவலி கூட வந்திருக்கேன் காரில், ஒருக்கா ஃபேமிலியோட காரில் வந்த டைமில். இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாரோட அப்படின்னாலும் பஸ்ஸில் தானே வரேன். பைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு. இது 1 வேயா இல்லை 2 வேயா ரொம்ப சின்னதாக இருக்குது. திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகிற வழியில் ரோடோரத்தில் வந்து மான் நிற்கும். சும்மா சிம்பிளாக மாடுவல் நிற்கிற மாதிரி நம்ம நுரையில பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடில் எவ்வளோ நாத்தி சும்மா நிற்குது. பட் இல்லை சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மானை பார்த்தீங்களா, ஏதோ மாடு அது சும்மா நிற்கிற மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்கு பழகிருக்கு. பட் நம்மளுக்கு வந்து அது புதுசாக இருக்குது. ஓகே, கோஸ்டல் லைன் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படி சொல்லி காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. திருக்கோணேஸ்வரம்னு போட்டுருக்கு. ஒரு சைடு வந்து காஸ்டல், ஒரு சைடு வந்து கல்கரை, அடுத்த சைடு வந்து ரோட். இங்கே சைடு வந்து ஆர்மியோட கேம்ப் என்னவோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஆர்மி இப்போ இது பண்ணிட்டுருக்காங்க. காய்ச்சியில் எனக்கு முன்னாடி வந்து வந்த மாதிரி ஒரு நினைவு இருக்குது. எக்ஸாக்டாக தெரியலை இங்கே வந்திருக்க மாதிரி. இங்கே இதாக போகிற இதாலையா. ஓகே, என்ட்ரன்ஸ் இஸ் வாவ். ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன். ராஜமா விஹார் உள்ளுக்கு வந்து பஞ்சலையும் இருக்குது கைஸ். இது வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு மாதிரி தான் இருக்குது. வேறு லெவல் தானே பிளேஸ், நெக்ஸ்ட் லெவல். நான் இதுக்கு வந்து ஐ திங்க் ஒரு இங்கே பாருங்கள் மானை சும்மா ரோட்டில் போகுது கைஸ். எத்தனை மான். திருக்கோணேஸ்வரன் டெம்பிள் இங்கே சைடில்
போயிட்டு பாடுறாங்க. மேபி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேஸ் உள்ளுங்க போகலாமா இல்லை டிக்கெட் வந்து முன்னாடி எடுக்கணுமா? ஒன்றும் புரியல. என்ன போட்டிருக்குல்ல இந்த பிளேஸில் வாங்கி பார்க்கிங் பண்ணட்டுமா? எனக்கு வந்து வந்ததோடு இங்கே வந்து ஃபுல்லாகவே சாத்திரக்காரங்க தான் இருக்கிறாங்க. சாத்திரக்காரங்க சொன்னால் வந்து மகன் கையை காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் ஏமாந்துடுறாங்க. பிகாஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை சாத்திரத்தில். நம்பிக்கை வைக்கிறவங்க நீங்கள் என்ன சொன்னால் பார்க்கலாம். எனக்கு வந்து சொன்னாங்க லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னு சரி ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தேவையில்லாத வேர்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் கூட நான் அது கணக்கெடுக்கல. ஓகே உள்ளுக்கு போ. இந்த பிளேஸில் என்ட்ரன்ஸை வர போட்டிருக்கு திருக்கோணேஸ்வரம் வந்து அன்னதான மடம்னு சொல்லி. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது பிளேஸ் உண்மைக்குமே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவை வந்து மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது கடைசியாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த இது. அதாவது அங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல். இங்கே பாருங்கள் விலங்கு தானே உங்களுக்கு இந்த பிளேஸ்லேருந்து. ஓகே உள்ளுக்கு போனால் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ப்போம் போயிட்டு. இந்த பிளேஸில் போகல வந்து டெம்பிளுக்கு அதாவது கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயும் வந்து கடைகள் தாங்க. கடைன்னு சொன்னால் அந்த ஸ்ரீலங்காவில் வந்து பழமை இதை வந்து காட்டுற மாதிரி ஹேண்ட்மேட் திங்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பாரம்பரியத்தை காட்டுற மாதிரி ஹேண்ட்மேட் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் வாங்கிக்கலாம். ஓகே ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஹெல்மெட் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு என்டர் ஆகுறோங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது தானே ஃபஸ்ட் டைம். ஸோ என்ட்ரன்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இது யார்கிட்ட ஸ்டெச்சுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சிவனோட ஸ்டெச்சுவா இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறது ஸ்டெச்சூஸ் இருக்குது இந்த பிளேஸில் பாருங்கள். வாவ் நான் பெருசாக வந்து ஒரு ஸ்டெச்சு வந்துருக்கு. இதில் போட்டிருக்கு ராவணன் வெட்டுன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இது வந்து ராவணன் வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்து மக்களால் வந்து நம்பப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ராவணன் வந்து அந்த கோவத்தில் வந்து வெட்டினார். வெட்டும் போது அந்த இது வந்து துண்டாச்சின்னு சொல்லித்தான் இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது காய். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள் வேறு மாதிரி இப்படியே இதாக்கிட்டு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும். ஸோ இதில் எப்போயுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே கழட்டி வச்சுட்டு ப்ராப்பராக எந்த பிளேஸுக்காக இருந்தாலுமே சரி ப்ராப்பராக வந்து போகணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி போவோம். மெயின் கேட் தான். மெயின் கேட் ஃபஸ்ட்டுக்கு வாரத்தோடைய சிவனோட பெரிய ஒரு இது இருக்குது. ஓமுண்டு போட்டு ஓகே பார்ப்போம் உள்ளே போயிட்டு. ஓகே இதால் கீழே போகணுன்னு போட்டிருக்கு. நிறைய ஸ்டெச்சூஸ் நிறைய மாதிரி இருக்குது. இந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாருமே நேத்தி கார்டன் வச்சு இந்த பாருங்கள் இது என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பார்த்தவங்க யாரும் தெரிஞ்சவங்க இருந்தேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினச்சிக்கிறேன்னு அந்த என்ன சொல்கிறேன் அந்த நேத்தி கார்டனுக்காகத்தான் கட்டுவாங்கன்னு சொல்லி திங்க் ஸோ. இந்த பிளேஸில் ஒன்று போட்டிருக்காங்க ரீட் பண்ணிங்களா? ராமேஸ்வரன் ஒரு சிவபக்தன் பணத்தை வீசுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து கேஷ் மணி அந்த மாதிரி வீசுகிற அங்கே பாருங்கள் அதில் வந்து சில்லறை காசுகளை வந்து வீசியிருக்காங்க. பட் இதில் போட்டிருக்காங்க வீச வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்குமே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து இன்னைக்குமே எக்ஸைட்டட் ஆகிருக்கேன். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்சைட்டில். இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். மேபி நான் நார்மலாக ஷோ பண்ணிட்டு போகிறேன். யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் த ரீசன் ஐம் ஷோயிங். ஃபுல்லாகவே நேத்தி கார்டனாக தான் இது பண்ணி வச்சுருக்காங்க.
இங்கே சைடில் போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ ரைட் தேர். गाइस, இந்த பிளேஸில் இருந்து பாருங்கள், நம்ம அந்த பிளேஸுக்கு வந்து போகலாம். இந்த கடலுக்கும் அடுத்து அங்கே இருக்கிற கடலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? கலர் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் லேக், அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. வேறு லெவலா. இதோட வந்து ஸ்ரீலங்காட்ட வந்து மேப்பில் இருந்து இந்த பிளேஸோட வந்து ஃபினிஷ் ஆகுது கைஸ். அங்கே வந்து வேறு கண்ட்ரி அப்படி அந்த மாதிரி ஒரு எல்லை இருக்கும் ஸ்ரீலங்காட்ட வந்து அந்த கடல் இல்லைன்னு சொல்லி, அதுக்கு மேலால் வந்து அங்கே ஸ்டார்ட். ஓகே, உள்ளுக்கு நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டோம். பட் போனால் நமக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஃபில்மிங் பண்ணிடலாம், வீடியோஸ் எதுவுமே எடுக்கலான்னு ரீசனால் நான் எடுக்கல, சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன். ப்ளேஸில் பாருங்கள், நேத்தி கார்டன் பண்ணி தேங்காய் உடைப்பாங்க. இதில் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது தானே இந்த பிளேஸில் வந்து கட்டி வச்சுக்கிறது. இது வந்து இது பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இதுக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலை, நோ ஐடியா. பட் கூகுளில் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தாலுமே எக்ஸாக்டான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காட்டுது இல்லை. பிகாஸ் இது ரிலேட்டடாக தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம இது பண்ணி கேட்கணும். டேய் குறைங்க பாருங்கள். இந்த டம்பிங் ஆஃப் கார்பேஜ் இஸ் ப்ராஹிபிட்டட் இன் திஸ் ஏரியா. இப்போதைக்கு குப்பை போடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வளோ தாங்க, சிம்பிளாக சூப்பராக இருக்குது இல்லையா? வேறு மாதிரி. ஓகே ஸ்காட், ஸோ இந்த பிளேஸை வந்து நம்ம திருக்கோணேஸ்வரம் கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயில். அதாவது நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய இந்தியன்ஸ் கூட இந்த பிளேஸுக்கு வந்து பக்தி பூஜை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈடுபட்டு போவாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டியிருப்பேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அந்த பட்டி பொங்கலா சொல்லுவாங்க தானே, அது எனக்கு தெரியும். அந்த பட்டி பொங்கலில் மாடு அந்த மாதிரி வச்சு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுற மாதிரி தான் இது இருக்குது போல். ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். யாராச்சும் நான் பிள்ளையாக சொல்கிறேன்னு சொன்னால் ப்ளீஸ், யாராச்சும் நம்ம ஹிந்துஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை திருத்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் யார்கிட்டையுமே எனக்கு கேட்குற சிச்சுவேஷன் இல்லை கைஸ். ஓகே, ஸோ இதோட நம்ம வெளியே போகணும். ஓகே, இதை பார்த்துருக்க பாருங்கள். ப்ளீஸ் வாஷ் யுவர் ஃபீட் ஹியர். ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போது இதில் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். தான் இராவணன் பெட்டு. இந்த பிளேஸில் வந்து நிறைய பேர் அந்த நேர்த்தி கடன் பண்ணி வீசுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது தானே, அந்த இதில் பார்த்துருக்கேன். ஓகே, இதிலேருந்து நம்ம அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இப்போ கடைசிக்கு வந்தாச்சு. கடைசிக்கு வந்து முதல்ல இப்போ கூட தம்பி கையை காட்டுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணவே இல்லை, தேவையில்லை, பிகாஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ மான் வந்து எவ்வளோ கிட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள். கம் வாடா. ஓய், இப்போ நீங்கள் மானுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் ரோடு ஓரத்தில், வேறு மாதிரி நெக்ஸ்ட் லெவல். இந்த சீனரிஸோட பார்க்கல, ஒரு சைடில் வந்து பீச், அடுத்த சைடில் இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கல, எப்படி இருக்குது, வேறு லெவலா. கடல் அலையில் வந்து அப்படியே இது பண்ணி போகுது. பட் ஒரு தடவையாச்சும் நம்ம குளிக்கணும். இங்கே இல்லை, நிலாவலி பீச்சில் நம்ம குளிக்க போகிறோம். ஓகே, இதால் போயிட்டு வருவோம் பார்த்துட்டு. காய்ஸ், நம்ம பீச்சுக்கு வந்து உள்ளுக்கு போக போகிறது கிடையாது. பிகாஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம வெயில். ஸ்ரீலங்காவோட கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு இந்த ஈஸ்டர்ன் சைடில், அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடில், அதே மாதிரி நதர்ன் ப்ரோவின்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நம்ம இறங்கி வந்து போக போகிறது கிடையாது. ஸோ நம்மளாக இந்த மாதிரி மோட்டோ ப்ளாக்லேயே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போகிறோம் கைஸ். மிச்சம் உள்ளுக்கு போயிட்டு காட்டுற அளவுக்கு இல்லை, பட் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோடய காட்டிட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போவோம். கொஞ்சம் தூரம் வரக்கால அப்படியே இந்த மெயினால் அப்படி என்ட்ரன்ஸ் ஆகி வரக்கால உங்களுக்கு வந்து இந்த மரிடைம் அண்ட் நாவல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ட்ரிங்கோமலை, சமுத்திரமும் கப்பலும் வரலாற்று நூதன சாலைன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மியூசியம் இருக்கும். வேணும்னு சொன்னால் அந்த மியூசியத்துக்கு போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம போதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே கைஸ் தேவையில்லை, பிகாஸ் நார்மலான விஷயங்கள் தான் இருக்கும் வந்தால். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மியூசியத்தை. ஓகே நம்ம பேக் டு ரூம். பசிக்குது காய்ச்சி, இன்னுமே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பேக் போவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து ட்ரிங்கோ டவுனில், ட்ரிங்கோமல் டவுனில் தான் இருக்கோம். ஸோ இது பாருங்கள் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லி முன்னுக்கு போட்டுருக்கு. இதோட இந்த ஷாப்புக்கு தான் நம்ம போய்ட்டு தின்ன போகிறோம். பார்ப்போம், தின்ட்டு வ்ளாக் கண்டினியூ. ஓகே இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இப்போ ட்ரிங்கோமல் டவுனில் தான் இருக்கோம். பிளேஸ்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் நம்ம அகைன் வந்து ரூமுக்கு போக போகிறோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு எல்லாமே எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாமே எடிட்டிங் ஒர்க்ஸுக்கு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு டுமாரோ இல்லாட்டி இன்றைக்கி ஈவினிங் வந்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஓகே ஸ்காட், ஸோ இதோட வந்து நான் வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையவே வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பிளேசஸ் வந்து நம்ம இப்போ ஹாஃப்னு இல்லை ஒரு கொஞ்சம் நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். நீங்கள் எந்த பிளேஸுக்கு போகிறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பிளேஸில் வந்து நேமை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஷெரோனிதா vlogs நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம போட்டிருக்கிற வீடியோ வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த பிளேஸுக்கு போகலாமா வேர்த்தா அந்த மாதிரி சொல்லி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போனால் இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கொண்டேன். பாய் கைஸ்.